குட் மோடிகர் மார்னிங் டீம். நான் உங்கள் குமார் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன தகவல்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, ஒரு 2-3 வேலைகள் அவரால் பண்ணவே முடியல ஒரு 2 மாசமா. ஒன்று டிரைவிங் லைசன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய வண்டி இன்சூரன்ஸ், இன்னொரு இடம் அவர் இடத்துக்கு பட்டா. இந்த 3 இடத்துக்குமே அவர் 2-3 மாசமா அலைஞ்சு அவரால் முடியல. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணும், தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களா அப்படின்னப்ப, ஓகே நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். ஒரு மணி நேரத்தில் இன்சூரன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. சரிங்களா. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு என் வண்டிக்கு நான் காருக்கு லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகே நான் ஆள் அனுப்புகிறேன், ஃபோன் பண்ணுவாங்க, இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 நாளில் லைசன்ஸ் எடுத்தார். அடுத்த ஒரு 15-20 நாள் கழிச்சு இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு பட்டா வாங்கணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னப்ப அப்பயும் ஒரு நம்பர் கொடுத்தேன். அவர் டக்குன்னு ஒரு 25-30 நாள்ல பட்டாவும் வந்துருச்சு. இது எல்லாமே இந்த 2-3 மாசத்துல நடந்த விஷயங்கள். அப்போ அவர் 3ஆவதா பட்டா அப்படின்னு சொல்றப்ப நான் கேட்டேன், ஏப்பா என்ன நீ எதுக்கு ஊர்ல இருந்து வந்த, என்ன தொந்தரவு பண்றதுக்கா வந்தையா, ஊர்ல ஆளே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், குமார் நான் வந்தமையில இருந்து இந்த 3 விஷயங்களுக்காக நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், சரியா, ஆனா வேலை நடக்கல. உங்ககிட்ட சொன்ன உடனே செலவு இல்லாம கரெக்டா டக்கு டக்குன்னு முடிஞ்சு வச்சு, அதனாலதான் திருப்பி உங்கள்கிட்ட கூப்பிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னாரு. இது ஏன் முதலே சொல்லலை அப்படின்னு. அவர் ஒரு புன்னகை தான் ஒரு பதிலா இருந்தது. அப்ப கேட்டார், உன்னால எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னப்ப நான் திருப்பி கேட்டேன், நான் மோதிக்கர் தான் பண்ண போறேன் இனிமே அப்படின்னு சொல்றப்ப நீ என்ன சொன்ன, என்ன இதெல்லாம் ஒரு தொழிலா, ஊர் பேர் தெரியாத கம்பெனி, சரியா, மோடிக்கேர் நீ தான் சுத்திட்டு இருக்க, இதெல்லாம் ஆகுமா போகுமா, இது ஒரு தொழிலா அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ லட்சங்களை சம்பாரிச்சிட்டு இருக்க, ஆனா நான் இன்னும் லட்சங்கள்ல தொடலை, ஆனா கண்டிப்பா தொடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு உன்கிட்ட கார் பைக் இருக்க மாதிரி என்கிட்டயும் கார் பைக் இருக்கு. ஆனா அந்த கார் பைக் எடுத்துட்டு உன்னால எப்போ வேணாலும் எங்க வேணாலும் போக முடியுமானா போக முடியாது, நான் போறேன். குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா ஸ்பெண்ட் பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா, நீ ஒரு பிசினஸ் மேன், ஆனா நான் ஒரு ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோரா இருக்கேன். பல பேருக்கு நான் இந்த மோதிக்கேர் வியாபார வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல உனக்கு முடிச்ச வேலைகள்ல அந்த நபர்களும் மோதிக்கேர்ல இருக்கிறவங்க தான். அவங்க கிட்ட ஜஸ்ட் நான் சொன்னேன், அவங்க டக்குன்னு முடிச்சு கொடுத்தாங்க, சரியா. அப்ப ஒரு தொழில் முனைவோருக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வேற, ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேற, ஒரு எங்கேயாவது வேலை செய்யறவங்களுக்கு, ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேற, சரியா. அப்ப இந்த 3ல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டர்பிரனர் தான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்திலே பட்டுச்சு. அதனாலதான் இந்த பிசினஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்ப என்ன ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. நான் என்னைக்கு இந்த பிசினஸை பண்ணணும்னு ஆரம்பிச்சனோ முதல் நாள் அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா நெகட்டிவா பேசினவர் இந்த இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நான் சக்சஸ் ஆயிட்டு இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கேட்லாக் இருக்கா என்ன ப்ராடக்ட்னு கேட்டு உடனடியா மோதிக்கேர்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ராடக்ட் வாங்கினார், சரிங்களா. இது நான் ஏதோ வீடியோவுக்காகவோ இல்லை மோதிக்கீரை வளர்க்குறதுக்காக நான் சொல்லலை. அதனால மோதிக்கீரை எனக்கு தனியாக எதுவும் கொடுக்க போறதும் கிடையாது. நான் பிசினஸ் பண்ணாதான் எனக்கு காசு, சரிங்களா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான தொழில் மோதிக்கேர் தொழில். இன்னைக்கு இந்த தொழில் முனைவோர் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் வரல. கண்டிப்பா இன்னும் 2-3 வருஷத்துல இதெல்லாம் பிரம்மாண்டமா வரும். அதனால வேகமா வாங்க, நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கலாம், சரிங்களா. வாங்க, எப்பயும் நான் சொல்றதான், வாருங்கள், இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.